மனாசே, எப்பிராயீம். யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது 30 வயதாயிருந்தான். யோசேப்பு பார்வோனுடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களிலும் பூமி மிகுதியான பலனை கொடுத்தது. அவ்வேழு வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளைந்த தானியங்களையெல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்களை பட்டணங்களில் கட்டி வைத்தான். அந்தந்த பட்டணத்தில் அதனதன் சுற்றுப்புறத்து தானியங்களை கட்டி வைத்தான். இப்படியே யோசேப்பு அளவிறந்ததாய் கடற்கரை மணலைப் போல மிகுதியாக தானியத்தை சேர்த்து வைத்தான். அது அளவுக்கு அடங்காததாய் இருந்தது. பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே யோசேப்புக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திப்ராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்து அவனுக்கு பெற்றாள். யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராயீம் என்று பெயரிட்டான். யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது 30 வயதாயிருக்கிறார். யோசேப்பு எகிப்து தேசத்திற்கு வந்து 13 வருஷமாயிற்று. யோசேப்பு பார்வோனுடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்க்கிறார். பரிபூரணமுள்ள 7 வருஷங்களிலும் பூமி மிகுதியான பலனை கொடுக்கிறது. யோசேப்பு அவ்வேழு வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளைந்த தானியங்களை எல்லாம் சேர்த்து அந்த தானியங்களை பட்டணங்களில் கட்டி வைக்கிறார். அந்தந்த பட்டணத்தில் அதினதின் சுற்றுப்புறத்து தானியங்களை கட்டி வைக்கிறார். இப்படி யோசேப்பு அளவிறந்ததாய் கடற்கரை மணலைப் போல மிகுதியாய் தானியத்தை சேர்த்து வைக்கிறார். அது அளவுக்கு அடங்காததாய் இருக்கிறது. யோசேப்பின் குடும்பம் எகிப்து தேசத்திலே கட்டி எழுப்பப்படுகிறது. யோசேப்பு போத்திபாரின் குமாரத்தியாகிய அஸ்நாத்தை விவாகம் செய்து கொள்கிறார். யோசேப்புக்கும் அஸ்நாத்திற்கும் 2 குமாரர்கள் பிறக்கிறார்கள். யோசேப்பு தன்னுடைய மூத்த குமாரனுக்கு மனாசே என்றும் இளைய குமாரனுக்கு எப்பிராயீம் என்றும் பெயரிடுகிறார். பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே யோசேப்புக்கு 2 குமாரர் பிறக்கிறார்கள். அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய அஸ்நாத்து யோசேப்புக்கு பெறுகிறாள். யோசேப்பு தன் தகப்பன் யாக்கோபை விட்டு பிரிந்திருக்கிறார். அந்த வருத்தம் அவருடைய மனதில் இன்னும் இருக்கிறது. யோசேப்புக்கு மூத்த குமாரர் பிறந்தபோது தேவன் அவருடைய வருத்தம் யாவையும் யோசேப்பின் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் மறக்கும்படி பண்ணினார். அதனால் யோசேப்பு தன் மூத்த குமாரனுக்கு மனாசே என்று பெயரிடுகிறார். இந்த பெயருக்கு மறப்பது என்று பொருள். யோசேப்பு ஆரம்பத்தில் எகிப்து தேசத்தில் சிறுமைப்பட்டிருந்தார். தேவன் அந்த தேசத்திலே யோசேப்பை பலுக பண்ணி இருக்கிறார். ஆகையினால் யோசேப்பு தன் இளைய குமாரனுக்கு எப்பிராயீம் என்று பெயரிடுகிறார். எப்பிராயீம் என்னும் பெயருக்கு பலுகி பெருகுதல் என்று பொருள். பரிசுத்த வேதாகமத்தில் மனாசே, எப்பிராயீம் ஆகிய 2 பெயர்களும் சேர்ந்தே சொல்லப்படுகிறார்கள்.